தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழகத்திற்கு கல்விக்கான நிதியை தரமாட்டோம் என்று மத்திய மனிதவளத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பை தொடர்ந்து தமிழகத்தில் மௌனமான மொழிப்போர் தொடங்கியிருக்கிறது. ஒரு பக்கம் இந்தி தெரியாது போடா என்ற வார்த்தை பிரயோகங்களும், இன்னொரு பக்கம் சமஸ்கிருதத்தும் போர் தொடங்கி இருக்கிறது. தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர் உ பலராமன் ஒருபடி மேலே போய் சமஸ்கிருதமா, அது நம் நாட்டு மொழியே இல்லையே என்று புதிய விவாதத்தை துவக்கி இருக்கிறார். இருந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல அரசுல இன்னைக்கும் அரசுல பிராமணர்கள் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட அரசு அதிகார வர்க்கம் அப்படி சொல்லலாம். அதனால இந்தியாவுக்கு ஒரு மொழியில இணைக்கணும் போது அது இந்தியா தான் இருக்க முடியும், வழி சமஸ்கிருதமா இருக்க முடியாது. சமஸ்கிருத மொழி என்பது தேவ பாஷைன்றான். நான் சொல்றேன், இந்தியாவிற்கே அது விரோதமான மொழின்னு சொல்றேன். உங்களுடைய இந்த யூடியூப் வாயிலா எப்படி இஸ்லாமியர்கள் இந்த அந்நியர் நம்ம சொல்றோமோ, அந்த மாதிரி பிராமின்றவங்க வந்த வழியும் தொடக்க இடத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அவர்களும் இந்த மண்ணுக்கு உரியவர்கள் அல்ல. என்ன ஒண்ணு, நான் காங்கிரஸ்காரன் இதெல்லாம் வெளிப்படையா பேசினா அது மொழி சம்பந்தமானது, அது அவ்வளவு நல்லா இருக்காதுன்றதுனால நாங்கெல்லாம் பேசுறது இல்லையே ஒழிய, பிராமணர்கள் பெரியார் பேசினாரு பிராமணர்களை பத்தி அப்படின்றதெல்லாம் பெரியாருக்கு அதிகமா தெரியுமான்னு கேட்கிறேன். தெரியாது தான், தெரிஞ்சவர்களையும் சொன்னாரு, கேள்வி கேட்டாரு, பதில் சொல்ல சொல்ல முடியாது. ஏன்னா நீ இதுவரையும் தமிழை ஏத்துக்கணுமா இல்ல, இந்திய மொழிகளை ஏத்துக்கணுமா இல்ல, இந்திய அரசாங்கம் போட்ட உத்தரவை ஏத்துக்கணுமா இல்ல, அப்படின்னா நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சமஸ்கிருதம் என்பது தேவ பாஷைன்றான். கூப்பிட அந்த தேவர்களை தான் நேராவே விவாதிச்சு ஓட்டெடுப்பு வைப்போம். கூப்பிடுங்க, எந்த தேவர் வராருன்னு பாக்கலாம். நம்ம ஊரு தேவர் ஒன்னா வருவாரு, இவங்க நினைக்கிற தேவ பாஷை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எத்தனை சதவிகிதம் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க? எல்லை தாண்டினால் பெரிய கொடிய பாவம்னு சொன்னவங்க தானே. காந்தியடிகள் படிக்கிறதுக்கு போறாருன்னா அது எவ்வளவு பெரிய இதெல்லாம் பண்ணாங்க. அவரு போட்டு இந்த பூணெல்லாம் அறுத்துட்டாங்கல்ல. அதை விட பெரிய புரட்சி பேசுறவனுங்களுக்காக நான் சொல்றேன், அவன் இவன் கூட. காந்தியடிகள் அன்னிலிருந்து பூணூல் போட்டாரா? இல்ல. இவங்க சொல்ற இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டாரா? இல்ல. அவங்க ஜாதியில என்ன சேர்த்துங்கன்னு அப்ளிகேஷன் போட்டாரா? இல்ல. நாமெல்லாம் ஒன்று மோடி சொல்றாரு, அங்க போய் வசுதேவ குடும்பம். யாரா அவன் வசு? யார் அவன் வாசுதேவன்? அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி கேட்பாங்கல்ல. ஜனங்க தெளிவில்லாத வரை ஏமாத்துறவன் அவன் தொடையில திருச்ச வரலையும் லாபம் தான் இந்த தேசத்தின் அரசியல் போதைய வழிய. உண்மையான தன்மையில அறிவுபூர்வமா அலசி பார்க்கணும்னு தான் என்னுடைய வேண்டுகோள். அந்த வகையில பெரியாரும் அதை தான் சொன்னாரு. அதுக்காக நான் பெரியாரு தூக்கி பிடிக்கணுமா? இல்ல, அவரு அழைச்சிட்டு போனாரு. உனக்கு எது சரிப்படுத பண்ணு. இந்தியாவிலேயே தனித்துவமான மாநிலம் சொன்னா அது தமிழகம் தான். அந்த தமிழகத்தில் சொல்லப்படுகிற கருத்து தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் உரியதாக இருக்கும். அவனுக்கு அரசியல் ரீதியான சட்டம் பாதுகாக்குது இல்லை, அதை யோசிக்கணும் மற்றவர்கள்.